शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्रीगुरुभ्यो नमः। सूतसंहितै सूतगीதை 8வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். என்ன சொல்லிட்டு இருக்கார்? வேத மார்க்கத்தில் அதிகாரியாக இருக்கிறவர்களுக்கு தந்திர மார்க்கம் கிடையாது. அந்த தந்திரத்தில் யார் அதிகாரிகளோ அவளுக்கு வேதத்தில் அதிகாரம் இல்லை அப்படிங்கிற விபாகத்தை சிவனும் சொல்லியிருக்கார், விஷ்ணுவும் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத சொன்னார். இப்போ பிரம்மாவும் அப்படி சொல்லியிருக்காருங்கிறார். விதிரபி மனுஜானாம் ஆஹ வர்ணாசிரமாம்ச்ச ஸ்ருதிபத கலிதானாம் ஏவ தந்திரே ஸ்வகீயே ஸ்ருதிபத நிரதானாம் தே ந சம்சேவனீயாஹ ஸ்ருதிபத சமமார்கோ நைவ சத்தியம் அயோக்தம். விதினா இங்க பிரம்மான்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அவரும் சொல்றார், மனுஷியாளுக்கு வர்ண ஆசிரம தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தந்திராதிகாரம் உள்ளவாளுக்கு சொல்லப்பட்ட தர்மங்கள் வேற. ஸ்ருதிபத கலிதானாமேவ தந்திரே ஸ்வகீயே, அதாவது ஸ்ருதி மார்க்கத்தில் யாரு இல்லையோ அவளுக்காகத்தான் அந்த தந்திரம். ஸ்ருதிபத நிரதானாம் தே ந சம்சேவனீயாக, இந்த ஸ்ரௌத மார்க்கத்தில் அதிகாரிகளுக்கு எந்த ஒரு வர்ண ஆசிரம தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கோ இந்த தர்மங்கள் இவாளுக்கு, இதுல அவளுக்கு அதிகாரம் இல்லை. ஸ்ருதி பத கலிதானாம் அவளுக்கு என்ன ஒரு தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதுல ஸ்ருதிபத நிரதர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஸ்ரௌத மார்க்கத்தில் அதிகாரியாக இருக்கிறவர்களுக்கு அதுதான் அதிகாரமே தவிர அந்த தந்திர மார்க்கத்தில் சொல்லப்பட்ட தர்மங்கள்ல இல்லை. அதே சமயத்தில் ஸ்ருதிபத சம மார்கோ நைவ, ஸ்ருதியில சொல்லப்பட்ட தர்ம மார்க்கம் இருக்கே இதுக்கு துல்லியமாக வேற எதுவும் கிடையாது. சத்தியம் மயா உக்தம். இப்ப சொன்னது பொய் சொல்லல, நஜம் சொல்றேன். ஹர ஹரி விதி பூஜா கீர்த்திதா சர்வதந்திரே ஸ்ருதிபத நிரதானாம் யத்வதுக்தா து பூஜா ஸ்ருதிபத கலிதானாம் ஏவ தந்தோக்த பூஜா ஸ்ருதிபத நிரதானாம் சர்வ வேதோதிதைவ. ஹரஹானா சிவன், ஹரினா விஷ்ணு, விதினா பிரம்மா, மும்மூர்த்திகள். இந்த மும்மூர்த்திகள் சம்பந்தப்பட்ட பூஜையானது கீர்த்திதா சர்வதந்திரி, எல்லா தந்திரங்கள்லையும் இந்த பூஜைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருதிபத நிரதானாம் யத்வதுக்தா து பூஜா, ஏற்கனவே சொன்னபடி ஸ்ரௌதமான மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சொன்ன பூஜை வேறு. ஸ்ருதி பத கலிதானாமேவ தந்திரோக்த பூஜா, அதே சமயத்தில் தந்திராதிகாரிகளாக இருக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த மூர்த்தி பூஜைகள் வேறு. ஸ்ருதிபத நிரதானாம் சர்வ வேதோதிதை. ஆனா ஸ்ரௌத மார்க்கத்தில் அதிகாரியாக இருக்கிறவர்கள் ஸ்ருதியில சொல்லப்பட்ட அந்த பூஜா விதியை தான் அனுசரிக்க வேண்டும். ஸ்ருதிபத கலிதானாம் சர்வதந்திரேஷு லிங்கம் கதிதம் அகில துக்கத்வம்சகம் தத்ர தத்ர ஸ்ருதிபத நிரதானாம் தத் சதா நைவதாரியம் ஸ்ருதிரபி மனுஜானாம் ஆஹ லிங்கம் விசுத்தம். ஸ்ருதிபத கலிதானாம், ஸ்ரௌத மார்க்கத்திலிருந்து நழுவினவர்கள், அதாவது தந்திராதிகாரிகள், அவர்களுக்கு தந்திர சாஸ்திரத்தில் லிங்கம் சொல்லப்பட்டிருக்கு. சர்வதந்திரேஷு லிங்கம் கசிதம். அந்த லிங்கமானது
அகில துக்க துவம்சகம், இவாளுடைய எல்லா துக்கத்தையும் போக்கக்கூடியது. இது தத்திர பல ஆகமங்கள்ல சொல்லப்படுறது. ஸ்ருதி பத நிரதானாம் தத் சதா நைவதாரியம். இது ஸ்ரௌத மார்க்கத்துல வைதிகர்களாக இருக்கிறவர்களுக்கு இது தாரணம் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை, இது தாரணம் பண்ண வேண்டியதில்லை. ஸ்ருதிரபி மனுஜானாம் ஆகலிங்கம் விசுத்தம். இந்த ஸ்ருதி பதத்துல யாரு நிரதாளா இருக்காளோ அந்த வைதிகர்களான அதிகாரிகளுக்கு ஸ்ருதியே தனியாக லிங்கத்தை, சுத்தமான லிங்கத்தை சொல்லியிருக்கு. ஆக இவா லிங்க பூஜை பண்றதான்னு சொன்னா இந்த லிங்க பூஜை வேற, லிங்க தாரணம் வேற, அது வேற. இதுக்கப்புறம் நெத்தி கிட்டுக்கிறத பத்தி சொல்றாருன்னு நினைக்கிறேன். சிவாகமோக்தாசிரம நிஷ்ட மாணவகா திரிபுண்டலிங்கந்து சதைவ தாரையே ததுக்த மந்திரேண லலாட்ட மத்தியமே மகாதரேண இவ சிதேன பஸ்மனா. சிவாகமோக்த ஆசிரமனிஷ்ட மாணவகா, சைவாகமத்திலே சொல்லப்பட்டபடி அதை அனுசரிக்கக்கூடிய, அந்த ஆசிரமத்தை அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு மனுஷன் திரிபுண்டலிங்கந்து சதைவ தாரையே, எப்பவுமே நெத்தியில திரிபுண்டத்தை இட்டுக்கொள்ள வேண்டும், அது தாரணம் செய்து கொள்ள வேண்டும். ததுக்த மந்திரேனம், இந்த சிவாகமோக்த மந்திரம் சொல்லி அதை தாரணம் பண்ணிக்கணும். லலாட்ட மத்தியமே, லலாட்டத்தின் மத்திய பாகத்தில் விபூதியை தாரணம் பண்ணும். மகா ஆதரேன, மிகவும் பக்தியோடு ஆதரத்தோடு அதை தாரணம் பண்ணிக்க வேண்டும். சிதேன பஸ்மனா, வெளுப்பா இருக்கக்கூடிய பஸ்மா விபூதியாலே இந்த திரிபுண்டத்தை அவர்கள் தாரணம் செய்து கொள்ள வேண்டும். விஷ்ணுவாகமோக்த ஆசிரமனிஷ்ட மாணவஹ ததைவ புண்ட்ராந்தரம் ஊர்த்வரூபகம் திரிசூலரூபம் சதுரஸ்ரமேவா மிருதா லலாட்டேது சதைவ தாரையே. போன ஸ்லோகத்துல சைவாகமத்தை அனுசரிக்கிற தீட்சை பெற்றவர்கள் விஷயத்துல சொல்லப்பட்டது. இப்ப அதே மாதிரி வைஷ்ணவ ஆகமத்துல அதிகாரியாக இருக்கிறவர்கள், அந்த தீட்சை உள்ளவர்களை பத்தி சொல்றாரு. விஷ்ணுவாகமோக்தாசிரம நிஷ்ட மாணவகா, இவர் என்ன பண்ணனா ததைவ புண்ட்ராந்தரம் ஊர்த்வரூபகம், ஊர்த்வ புண்டத்தை நெத்தியில இட்டுக்கணும். அது என்னதுன்னு கேட்டா திரிசூல ரூபம். அந்த ஊர்த்வ புண்டரம்ங்கிறது திரிசூல ரூபமாக இருக்கு. அதுவும் சிவனுடைய சின்னம் தானா. ஆக இந்த ஊர்த்வ புண்டரங்கிறது திரிசூல ரூபம் அல்லது சதுரஸ்ரம்னு ஒண்ணு சொல்றாரு. சதுரமாக ஒரு சின்னம் தாரணம் பண்ணிக்கணும். திரிசூல ரூபம் சதுரஸ்ரமேவா, சதுரமாகவாவது நெத்தியிலே தாரணம் பண்ணிக்கணும். இது மிருதா லலாட்டே, ஏற்கனவே விபூதியாலேன்னு சொன்னார் சைவாகமத்தை அனுசரிக்கிறவர்களுக்கு. இங்கே மண்ணு, இந்த கோபி சந்தனம்னு சொல்றாலே அது ஒரு விதமான மண்ணு தான். வேற அந்த மாதிரி விசேஷமான மண்ணாலே லலாட்டத்திலே தாரணம் செய்து கொள்ள வேண்டியது. சதைவ தாரையே. இதே மாதிரி பிரம்மாகமோக்தாசிரமனிஷ்ட மாணவஹ லலாட்ட மத்தியேபிச்ச வர்த்துலாகிருதிம் ததுக்த மந்திரேண சிதேன பஸ்மனா மிருதாதவா சந்தனதஸ்து தாரையே. இதே பிரம்மா சொன்ன ஆகம முறையை அனுஷ்டிக்கக்கூடிய அந்த மனுஷன் என்ன பண்ணணும், தன்னுடைய லலாட்ட மத்தியத்திலே வர்த்துலாகிருதி, ரவுண்டான ஆகாரம் உள்ளதாக நெத்தியில புன்றத்தை தாரணம் பண்ணிக்க வேண்டியது. அந்த ஆகமத்தில் சொன்ன மந்திரப்படி இவனுக்கு விகல்பம் சொல்லியிருக்கு. சிதேன பஸ்மனா மிருதா அசவா சந்தனதஸ்து தாரையே. பஸ்மாவாலையாவது இப்படி செஞ்சுக்கலாம், பொட்டு பொட்டு மாதிரி இட்டுக்கலாம், அல்லது ஒரு மண்ணால இட்டுக்கலாம். அதுவா சந்தனதஸ்து, சந்தனத்தை அரைச்சு அதை நெத்தியில பொட்டாக இட்டுக்கலாம். வர்த்துலாகிருதி.
அஸ்வத்த பத்ர சதிருஷம் ஹரிச்சந்தனேன மத்தியே லலாட்டம் அதிசோபனம் ஆதரேண புத்தாகமே முனிவர யதி சம்ஸ்கிருதச்சேத் மிருத்வாரிணா சததமேவது தாரயேச்ச. இது வேற புதுசா ஒன்று சொல்றார். புத்தாகமத்தில் தீட்சிதனாக இருந்தால், அதாவது அந்த ஆகமத்தை அனுசரிக்கிறவராக இருக்கும் பட்சத்திலே, சம்ஸ்கிருதச்சே ஹே முனிவராக புத்தாகமே யதி சம்ஸ்கிருதா மாணவா பவதி, அப்போ மிருத்வாரிணா சததமேவது தாரயேத். மண்ணும் ஜலமும் கலந்து அதனால நெத்தியில தாரணம் பண்ணிக்கணும். என்ன தாரணம் பண்ணிக்கணும்? எதுல கலந்து? அஸ்வத்த பத்திர சதிருஷம் ஹரிச்சந்தனேன. இந்த அரசு இலை இருக்கோ இல்லையோ, இது ரொம்ப ரவுண்டுன்னு சொல்ல முடியாது, பொட்டு மாதிரி இல்லை, கொஞ்சம் கிழந்து வந்து மேலே வந்து இந்த கூர்மையாக போகிற மாதிரி. அதாவது அஸ்வத்த விருட்சத்தினுடைய பத்திரம் எந்த ஒரு ஆக்காரத்தில் இருக்குமோ அந்த ஆக்காரத்தில் பொட்டு இட்டுக்க வேண்டியது. எந்த திரவியத்தினால இட்டுக்கணும்னு சொன்னால் ஹரிச்சந்தனா, வாசனையான சந்தனத்தினால. அதே சமயத்தில் மத்தியே லலாட்டம் அதிசோபனம், லலாட்டத்துக்கு மத்தியில் இதை தாரணம் பண்ணிக்க வேண்டியது. அழகாக இருக்கும் இது, அதிசோபனம் இது. அதுவும் மிருத்வாரிணா, மண்ணும் ஜலமும் கலந்து இதை தாரணம் பண்ணிக்க வேண்டியது. நான் நினைக்கிறேன், இந்த ஹரிச்சந்தனத்தோடு சேர்த்து மண்ணு ஜலம் இதுவும் கலக்கணும்னு தோன்றுது. ஏன்னா மிருத்வாரிணா எதுவாவே இல்லை இந்த வாக்கியத்தில். ஹரிச்சந்தனேனவா முன்னாடி பஸ்மனாவா மிருதா அத்தவா சந்தனத்தகான்னு வந்தது. இப்போ இந்த இதில் ஹரிச்சந்தனேன மிருத்வாரிணா அப்படின்னு இருக்கு. அப்போ ஹரிச்சந்தனம் ஒன்று, மிருத்வாரி அப்படிங்கிறது இன்னும் ஒன்றான்னு ரெண்டாவது சொல்றதுக்கு வாங்கிறத காணும். இந்த இடத்துலலாம் வியாக்கியானமும் இல்லை. வியாக்கியானக்காரத்தா வா போட்டு சேர்த்து விட்டார். அவர் போட்டபடி பார்த்தா, அதாவது ஹிந்திக்காரர், வியாக்கியானம்னு இல்லை, ஹிந்தியில் அவர் என்ன போட்டிருக்காருன்னா மண்ணாலேயோ ஜலத்தினாலேயோ அப்படின்னு போட்டிருக்கார், அல்லது மண்ணும் ஜலமும் கலந்து ஒரு பட்சம், அதனால இந்த அஸ்வத்த பத்திராகாரமாக ஒரு பொட்டு இட்டுக்கிறது, அல்லது சந்தனத்தினால அப்படின்னு போட்டிருக்கார். அப்படியே இருக்கலாம். ஊர்த புண்ட த்ரயம் நித்யம் தாரயேத் பஸ்மனா மிருதா லலாட்டே ஹிருதயே பாஹ்வோஹோ சந்தனேன அசவா நரஹா. இப்போ இது பரியந்தம் ஊர்து புண்ட எவ்வளவு சொன்னதோ தாரணம் பண்ணணும் அப்படின்னு, அது தாரணம் பண்ணுறதா இருந்தால் அது பஸ்மாவாலேயோ மண்ணாலேயோ சந்திரத்தினாலேயோ தாரணம் பண்ணிக்கணும் சொன்ன இடத்துல 3 இடத்துல தாரணம் பண்ணணுமா. லலாட்டே ஹிருதயே பாஹ்வோஹோ, லலாட்டத்திலையும் தாரணம் பண்ணணும், ஹிருதயத்திலையும் தாரணம் பண்ணணும், 2 பாஹு புஜங்கள்லையும் தாரணம் பண்ணிக்கணும். சிதேன பஸ்மனா திரியக் திரிபுண்டரஸ்ய ச தாரணம் சர்வாகமேஷு நிஷ்டானாம் தத்தன் மந்திரேண சோபனம். வெளுப்பா இருக்கக்கூடிய பஸ்மாவாலே திரியக்கு இப்படி குறுக்க 3 புன்றம் தாரணம் பண்ணிக்கிறது. இது எல்லா ஆகமத்தில் உள்ளவாளுக்கும் அந்தந்த மந்திரத்தினாலே சொல்லப்பட்டிருக்கு. இது பண்ண வேண்டியது. சிவாகமேஷு நிஷ்டானாம் தாரியம் திரியக் திரிபுண்டரகம் ஏகமேவ சதா பூத்யா நைவ புண்ராந்தரம் புதாஹா. சிவாகமத்தில் யாரு சம்ஸ்காரம் உள்ளவர்களாக இருக்காளோ, அந்த தீட்சையெல்லாம் பெற்றவர்கள், அவளுக்கு இந்த திரிபுண்டரத்தை தவிர்த்து வேற புன்றன் கிடையாது. விபூதியால பெரிய திரிபுண்டரத்தை தான் போட்டுக்கலாமே தவிர இதை தவிர்த்து வேற எதுவும் அவ இட்டுக்க கூடாது அப்படின்னு தெரியுது. நைவ புன்றாந்தரம் புதாக.
சிவாகமேஷு நிஷ்டானாம் தாரியம் திரியக் திரிபுண்டரகம் ஏகமேவ சதா பூத்யா நைவ பூத்தியான விபூத்தியாலே நைவ புன்றாந்தரம் புதாக அவ வேறு புன்றத்தை தரிக்க கூடாது. வேத மார்க்கைக நிஷ்டானாம் வேதோக்தேனைவ வர்த்தமனா லலாட்டே பஸ்மனா திரியக் திரிபுண்டரம் தாரியமேவஹி. இப்போ இதுவரை பரியந்தம் அந்தந்த ஆகமத்துல அதிகாரிகள் இருக்காளே அவா விஷயத்துல சொல்லப்பட்டது. இப்ப வேத மார்க்கத்துல யாரு அதிகாரியாக இருக்காளோ அவளுக்கும் விபூதியால நெத்தியில தாரணம் பண்ணிக்கிறது இங்க சொல்றார் இந்த ஸ்லோகத்திலே. வேத மார்க்கைக நிஷ்டானாம் வேதோக்தே நைவ வர்த்தமனா வேதோக்த மந்திரத்தினாலே லலாட்டே பஸ்மனா திரியக் திரிபுன்றம் தாரியமேவகி. அதாவது பஸ்மாவால திரிபுன்றம் பண்றதா இருந்தா போட்டுக்கிறதா இருந்தா திரியக் திரிபுன்றம் தான். அதாவது விபூதிய நம்ம இட்டுக்கிற மாதிரி இட்டுக்க வேண்டியதுதான், 3 பட்டையா இட்டுக்க வேண்டியது. லலாட்டே பஸ்மனா திரியக் திரிபுண்டரஸ்ய து தாரணம் வினா புன்றாந்தரம் மோகாத்தாரயன் பததி த்விஜஹா. இது வேற ஒண்ணு. லலாட்டத்திலே பஸ்மாவால திரிபுன்றம் தாரணம் பண்ணணும்னு சொன்னார். இதை போட்டுக்காம வேற மாதிரியான புன்றாந்தரம் பண்ணினானே ஆனால் இவன் இந்த த்விஜனுக்கு பாதித்யம் ஏற்பட்டுடும் சொல்றார். வினா இத பண்ணிக்காமல் புன்றாந்தரம் மோகாத்தாரயன் எந்த ஒரு த்விஜன் இந்த விபூதியை இட்டுக்காம வேற ஏதோ தாரணம் பண்ணிக்கிறானோ சஹா பததி த்விஜஹா, அவனுக்கு பாதித்யம் ஏற்படும். விஷ்ணுவாகமாதி தந்திரேஷு தீக்ஷிதானாம் விதீயதே சங்க சக்கர கதா பூர்வைஹி அங்கனம் நான்ய தேகினாம். இந்த விஷ்ணு ஆகமம் சைவாகமம் அந்த மாதிரி விஷ்ணுவாகமாதின்னு போட்டுட்டார். சைவாகமத்தில் இருக்கா இல்லையா தெரியல. விஷ்ணுவாகமாதி தந்திரங்கள்லே தீட்சை பெற்றவர்களுக்கு சங்கம் சக்கரம் கதா இதுகளுடைய சின்னத்தை சரீரத்துல தாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது மற்றவர்களுக்கு கிடையாது. அந்த ஆகம தீட்சை உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த சங்க சக்கராதிகள்னால சரீரத்துல அங்கனம் செய்து கொள்ள வேண்டியது. நான்ய தேகினாம் தீக்ஷிதானாந்து தந்திரேஷு நராணாம் அங்கனம் த்விஜாஹ உபகாரகமேவோக்தம் கிரமேண முனி புங்கவாகா. ஹே த்விஜாஹா முனி புங்கவாகா, அந்தந்த ஆகம தீட்சை பெற்றவர்களுக்கு இந்த மாதிரி சங்கச்சக்கர கதா இத்தியாதி சின்னங்களை சரீரத்தில் தாரணம் பண்ணிக்கொள்வது உபகாரகம் ஏவோக்கம், அவளுக்கு அது உபகாரமாக தான் இருக்கும். கிரமேண அவ போய் சேர வேண்டிய அந்த லட்சியத்தை மோட்சத்தை அடையிறதுக்கு இது உபகாரகமாக இருக்கும். புன்றாந்தரஸ்ய தந்திரேஷு தாரணம் தீக்ஷிதஸ்ய து உபகாரகமேவோக்தம் கிரமேண முனி புங்கவாகா. இந்த சங்கச்சக்கராதி அங்கரத்தோடு இந்த புன்றங் எல்லாம் சொன்னாலே அந்த புன்றங்களிலையும், அதாவது திரிபுன்றம் ஊர்துவ புன்றம் எல்லாம் சொன்னாலே அதையும் தாரணம் பண்ணிக்கிறது அவளுக்கு தன்னுடைய லட்சியத்தை அடையறதுக்கு உபகாரகமாக இருக்கும். கிரமமாக அது உபகாரத்தை ஏற்படுத்தும். இது தந்திர தீட்சை உள்ளவர்கள் விஷயத்தில் சொல்லப்பட்டது. அது இல்லாத வேதமார்க்கைக நிஷ்டஸ்து மோகேனாபி அங்கிதோ யதி பதத்தேவ ந சந்தேகா ததா புன்றாந்தராதபி. வேத மார்க்கத்தில் யாருக்கு அதிகாரம் இருக்கோ அந்த வேத மார்க்க நிஷ்டனாக இருக்கிறவன் தெரியாத்தனமாக கூட இந்த சங்கச்சக்கராதி அங்கனங்களை பண்ணிவிடக்கூடாது. அப்படி அதை போய் அங்கனம் பண்ணிவிட்டான்னா அந்த சின்னத்தை தாரணம் பண்ணிவிட்டானே ஆனால் பதத்தேவ ந சந்தேகா, அவனுக்கு பாதித்யம் வரும், சந்தேகமே இல்லை. அது மாத்திரம் இல்லை, புன்றாந்தராதபி, இவன் போட்டுக்கக்கூடிய புன்றத்துக்கு பதில் வேற ஒரு தினசான புன்றத்தை போட்டு விட்டானே ஆனால் அப்பவும் இவனுக்கு தோஷம் வரும். நாங்கனம் விக்கிரகே குறியாத் வேதபந்தானம் ஆஸ்ரிதா புன்றாந்தரம் பிரமாத்வாபி லலாட்டே நைவதாரையே. அதே விஷயத்தை மறுபடியும் சங்கேமா சொல்றார், சுருக்கம் வேற தினசா சொல்றார். விக்கிரகம்னா சரீரம்,
வேதபந்தானம் ஆசிரிதா, வேத மார்க்கத்தை ஆசிரிக்கக்கூடியவன் தன்னுடைய சரீரத்திலே அங்கனம் நகுரியார், இந்த சங்கச்சக்கராதி சின்னங்களை ஏற்படுத்திக்க கூடாது. எந்த சின்னத்தையும் சரீரத்தில் ஏற்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் புன்றாந்தரம் நைவ தாரையேத், அவன் என்ன விபூதியோ போதையோ எதிர்ட்டுக்கிறானோ அதை விட்டுட்டு வேற இன்னொரு விதமான புன்றத்தை அவன் தாரணம் செய்து கொள்ளக்கூடாது. பிரமாத்வாபி, தெரியாத்தனமாக கூட தாரணம் பண்ணிவிடக்கூடாது. இன்னொன்று சொல்றார், தந்திரோக்தேன பிரகாரேண தேவதா யா பிரதிஷ்டிதா சாபி வந்தியா சுசேவியாச்ச பூஜனீயாச்ச வைதிகைஹி. இது நன்னா தான் இருக்கு. அதாவது இது பரியந்தம் தந்திரத்தில் சொல்லப்பட்ட ஆச்சாரங்களை வைதிகன் கடைபிடிக்க கூடாது, வைதிகாலுக்கு சொல்லப்பட்ட ஆச்சாரத்தை அந்த தந்திராதிகாரிகள் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. ஆனா இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. தந்திரோக்த பிரகாரத்தினால எங்க தேவதா பிரதிஷ்டை ஆயிருக்கோ அப்படி ஆயிருக்கக்கூடிய தேவதைய கூட வைதிகர்களாக இருக்கிறவர்கள் நமஸ்காரம் பண்ணலாம், பூஜிக்கலாம், சேவிக்கலாம். தந்திரோக்தேன பிரகாரேன தேவதாயா பிரதிஷ்டிதா, எந்த கோவிலில் அந்த தந்திரோக்த பிரகாரேன பிரதிஷ்டை ஆன இடத்துல கூட அந்த தேவதைகளுக்கு நமஸ்காரம் பண்ணலாம், சேவை பண்ணலாம், பூஜை பண்ணலாம் வைதிகர்கள். தாபி வந்தியா சுசேவியாச்ச பூஜனீயாச்ச வைதிகைஹி. சுத்தமேவ ஹி சர்வத்திர தேவதா ரூபமாஸ்திகாஹ தத்தத் தந்திரோக்த பூஜா து தந்திரநிஷ்டஸ்ய கேவலம். எந்த பிரதிஷ்டையா இருந்தாலும் சரி, வைதிக பிரதிஷ்டையா இருந்தாலும் சரி, தந்திர பிரதிஷ்டையா இருந்தாலும் சரி, தேவதையுடைய ஸ்வரூபம் சுத்தம்தான். அதுல ஒன்றும் வித்தியாசம் வரப்போறது இல்லை. அதனால அதை எல்லாரும் சேவிக்கலாம். ஆனா ஒண்ணு, தத்தத் தந்திரோக்த பூஜா து, அந்தந்த தந்திரத்துல சொல்லப்பட்ட பூஜை முறைகள் இருக்கு, அது தந்திர நிஷ்டத்தை தேவை. அந்த தந்திரத்தை அனுஷ்டிக்கக்கூடியவா அந்த தீட்சையில உள்ளவாளுக்கு மாத்திரம்தான் அந்த விதிமுறைகள், பூஜா விதிமுறைகள். ஆக அதுல போய் இவன் கை வைக்கக்கூடாது. ஆனா தரிசனம் பண்ணலாம், மற்ற விஷயங்கள்ல ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி தந்திரேஷு தீட்சிதோ மர்த்தியா வைதிகம் ந ஸ்பிருஷேத் சதா, வைதிகாபி தந்திரேஷு தீட்சிதம் ந ஸ்பிருஷேத் சதா. யாரு தந்திரத்துல தீட்சை பெற்றவர்களாக இருக்காளோ அவர் வைதிகனாக இருக்கிறவனை தொடக்கூடாது, வைதிகனாக இருக்கிறவனும் தந்திர தீட்சிதனாக இருக்கிறவனை தொடக்கூடாது. ராஜா து வைதிகான் சர்வான் தாந்திரிகான் அகினானபி அசங்கீர்ணதையா நித்தியம் ஸ்தாபயேத் மதிமத்தமாக. மதிமத்தமாக புத்திசாலிகளே, அதி புத்திசாலிகளே மகர்ஷிகளை பார்த்து சூத்திர சொல்றார். இவ எல்லாரும் ஒரே ராஜ்யத்துல தானே இருக்கணும். அப்ப ராஜாவானவன் இவ ரெண்டு விதமான வைதிகர்களுக்கும் அதே சமயத்துல தாந்திரிகர்களுக்கும் இருக்கிறதுக்கு வியவஸ்தை தனித்தனியா பண்ணுவான். தாந்திரிகான் அகிலான் வைதிகான் அகிலான் அப்படி அசங்கீர்ணதையா நித்தியம் ஸ்தாபயே. தன்னுடைய ராஜ்யத்துல இவா ரெண்டு பேருக்கும் சாங்கரியம் வராதபடிக்கு தனித்தனியாக பிரிச்சு இடம் கொடுத்து இவாளை வசிக்கும்படியாக செய்யணும். இது ராஜாவுடைய கடமை. அவன் இவாளை பிரிச்சு அவளுக்கு மரியாதை கொடுத்து போஷிக்கணும். அன்னபானாதிபர் வஸ்திரைஹி சர்வான் ராஜா அபிரக்ஷயே வைதிகாமஸ்து விசேஷேன ஞானினந்து விசேஷதா. இந்த வைதிகாலாகட்டும் தாந்திரிகாலாகட்டும் எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுத்தா மாதிரியே அன்னம் பானம் மற்ற வஸ்திரம் இன்னும் என்னெல்லாம் வசதிகள் தேவையோ அந்த வசதிகள் எல்லாத்தையும் ராஜா கொடுத்து இவாளை ரட்சிக்க வேண்டும். ரெண்டு விதமான ஜனங்களையும் ரட்சிக்கணும், வைதிகர்களையும் ரட்சிக்கணும், தாந்திரிகர்களையும் ரட்சிக்க வேண்டும். ஆனா அதுல வைதிகாமஸ்து விசேஷம், வைதிகர்களை இன்னும் விசேஷமாக காப்பாற்றணும். அதுலயும் ஞானினந்து விசேஷத்த, அந்த விசேஷத்துக்கும் விசேஷம். ஞானியாக இருக்கிறவன் இருக்கானே அவனை அவசியம் சம்ரட்சணம் பண்ணணும். அவன் ராஜ்யத்தில் இருந்தாலே அந்த ராஜ்யத்துக்கு பெரிய ஸ்ரேயசு.
மகாதேவ சமோ தேவः யதா நாஸ்தி ஸ்ருதௌ ஸ்மிருதௌ ததா வைதிகதுல்யஸ்து நாஸ்தி தந்திராவலம்பிஷு. வைதிகருக்கு என்ன விசேஷம்? தாந்திரிகர்களையும் ரட்சிக்க வேண்டும், அவனுக்கும் அன்னபானாதிகள்லாம் கொடுத்து எல்லா சௌகரியம் பண்ணி கொடுக்கணும். ஆனால் வைதிகரை விசேஷமா பண்ணணும், பார்த்துக்கணும்னு சொல்றாரு. அது இதுக்காகன்னு கேட்டா இவன் ரொம்ப வசதியானவன். எப்படி தேவதைகளுக்கு மத்தியிலே இவனுக்கு சமமாக யாருமே எந்த தேவத்தையும் சொல்லப்படலை. ஸ்ருதியிலையும் சரி ஸ்மிருதியிலையும் சரி, ஸ்ருதி ஸ்மிருதி எதிலையுமே மகாதேவ சமோ தேவகா நாஸ்தி, இவருக்கு சமமான தேவத்தை கிடையாது, வேற எதுவும் இல்லை. ததா அதே போல தந்திராவலம்பிஷு, இந்த தந்திரத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியிலே வைதிக துல்லியகா நான், வேதம் படிச்சு அனுஷ்டானம் பண்ணக்கூடியவனுக்கான இவனுக்கு சமமானவன் வேறு ஒருத்தன் கிடையாது. சிவஞான சமம் ஞானம் யதா நாஸ்தி ஸ்ருதௌ ஸ்மிருதௌ ததா வைதிக துல்லியஸ்து நாஸ்தி தந்திராவலம்பிஷு. ஒரு 5-6 ஸ்லோகத்துக்கு போறதுன்னு நினைக்கிறேன். 5-6 ஸ்லோகத்துல வைதிகன் ரொம்ப வசதி, அவனுக்கு சமமானவன் யாரும் இல்லை அப்படிங்கிறத காண்பிக்கிறார். உபமானம் தான் மாறுறது. ஞானங்களுக்கு மத்தியிலே சிவஞானத்துக்கு சமானமாக வேறு ஞானம் இல்லை, ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் சொல்லப்படலை. அதே மாதிரி வைதிகனுக்கு துல்லியமாக வேற தந்திராவலம்பிகள் யாரும் கிடையாது. யதா வாராணசி துல்லியா புரி நாஸ்தி ஸ்ருதௌ ஸ்மிருதௌ, இல்ல அதானே, ஆமா ஸ்ருதௌ ஸ்மிருதௌ ததா வைதிக துல்லியஸ்து நாஸ்தி தந்திராவலம்பிஷு. நகரங்கள்ல வாராணசிக்கு துல்லியமாக சமமாக வேற நகரி சொல்லப்படவில்லை. அதே மாதிரி வைதிகனுக்கு துல்லியனாக வேற யாரையும் சொல்லப்படவில்லை. ஷடக்ஷர சமோ மந்திரः யதா நாஸ்தி ஸ்ருதௌ ஸ்மிருதௌ ததா வைதிக துல்லியஸ்து நாஸ்தி தந்திராவலம்பிஷு. ஷடக்ஷர மந்திரத்துக்கு சமானமான மந்திரம் ஸ்ருதியிலேயோ ஸ்மிருதியிலேயோ கிடையாது. அதே போல வைதிகனுக்கு துல்லியமான இன்னொருத்தன், வைதிகனுக்கு சமமான இன்னொருத்தன் தந்திராவலம்பிகளில் கிடையாது. யதா பாகீரதீ துல்லியா நதி நாஸ்தி ஸ்ருதௌ ஸ்மிருதௌ ததா வைதிக துல்லியஸ்து நாஸ்தி தந்திராவலம்பிஷு. பாகீரதினா கங்கை, பகீரதனால பூமிக்கு வரவழைக்கப்பட்டதுனால பாகீரதி அப்படின்னு பேரு. அந்த கங்கா நதிக்கு துல்லியமான வேறு நதி கிடையாதான். வேறு நதி ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் சொல்லப்படலை. அதனால அது தனி வசதியா இருக்கு. அதை போல வைதிக துல்லியஸ்து நாஸ்தி தந்திராவலம்பிஷு, வேத மார்க்கத்தை அனுஷ்டிக்கிறவனுக்கு துல்லியமானவன் கிடையாது. ஓதனேன சமம் போஜ்யம் யதா லோகே ந வித்யதே ததா வைதிக தர்மஸ்து ததா வைதிக துல்லியஸ்து நாஸ்தி தந்திராவலம்பிஷு. இதுவும் நல்லா இருக்கு. ஓதனம்னா அன்னம், சாதம், அதுக்கு சமமான போஜ்யம் லோகத்துல கிடையாது. இங்க ஸ்ருதௌ ஸ்மிருதௌங்கிறத எடுத்துட்டார். ஓதனேன சமம் போஜ்யம் யதா லோகே ந வித்யதே. லோகத்துல ஓதனம் தான் சாப்பிட்றதுக்கு வசதியான சொல்லிட்டார். தட்சிண தேசத்துல இருந்துட்டு எழுதுறாருன்னு தெரிகிறது. ஆக ஓதனத்துக்கு சமமான போஜ்யம் இல்லை. மற்ற எதை சாப்பிட்டாலும் அன்னம் சாப்பிட்டாதான் சரீரத்துக்கு ஒரு சக்தி ஏற்படுறது. அதனால இதுக்கு துல்லியமாக வேற சாப்பாடு கிடையாது. ததா வைதிக துல்லியஸ்து நாஸ்தி தந்திராவலம்பிஷு. இதை உபமானமாக காண்பித்து வைதிகனாக இருக்கிறவனுக்கு சமமானவன் கிடையாது. தேவதேவோ மகாதேவः யதா சர்வைஹி பிரபூஜ்யதே ததைவ வைதிகோ மர்த்தியः பூஜ்யः சர்வஜனீரபி. தேவதேவரான அந்த மகாதேவர் எல்லாருக்கும் பூஜ்யமாக இருக்கார். எல்லாரும் அவரை பூஜை பண்ணணும். ததைவ அதே போல வைதிகோ மர்த்தியः, வேதாத்தியனம் பண்ணி இந்த வேத மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மனுஷன் பூஜ்யः சர்வஜனீரபி, எல்லா ஜனங்கள்னாலையும்
பூஜிக்கப்பட வேண்டியவன். பூஜ்யா சர்வஜனைரபின்னு போட்டார். ஆதித்யேன விஹீனந்து ஜகத் அந்தம் ந சம்சயः. ஜகத் அந்தம் யதா பவேத் ததா வைதிக ஹீனந்து ஜகத் அந்தம் ந சம்சயः. சூரியன் இல்லைன்னு சொன்னால் ஒரே இருட்டு, உலகமே இருண்டு போயிடும். ஜெகத் அந்தம் யதா பவேத். அந்த மாதிரி வைதிகனானவன் ஒருத்தன் இல்லைன்னு சொன்னா இந்த ஜெகத்தே அந்தமாக போயிடும், இருட்டடிச்சா மாதிரி ஆயிடும். வைதிக மார்க்கம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க, ஆக வைதிகன் அவசியம் இருக்க வேண்டியது அப்படின்னு தெரியுது. இன்னொன்று சொல்றார், இது நல்லா இருக்கு. பிராணேந்திரியாதி ஹீனந்து ஷரீரம் குணபம் யதா ததா வைதிக ஹீனந்து ஜகத் வியர்த்தம் ந சம்சயः. உடம்புல பிராணன் இல்லை, இந்திரியங்கள் இல்லை, அப்போனா அந்த சரீரத்தை என்னன்னு சொல்றது? குணபம். குணபம்னா சவம், சவம்னு சொல்றது. அது நமக்கு தெரியும், அதுக்கு ஒன்றும் இது கிடையாது, வசதி இல்லை. அந்த மாதிரி வைதிக ஹீனந்து ஜெகத், வேதம் இல்லை, வைதிகன் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஜெகத்தே அந்த குணப்ப சரீரத்துக்கு சமானமாயிடுறது. ஜெகத் வியர்த்தம் ந சம்சய. பிராண இந்திரியங்கள்லாம் இல்லாத சரீரம் ஒன்றும் உபயோகம் இல்லை. அதே மாதிரி அந்த வைதிகன் இல்லாத உலகமே வியர்த்தம் விட்டது. அஹோ வைதிக மகாத்மியம் மயா வக்தும் ந சக்கியதே வேத ஏவது மகாத்மியம் வைதிகஸ்ய அப்ரவீத் முதா. அஹோ வைதிக மகாத்மியம், ஆச்சரியப்பட்டு சொல்றார். வைதிகனுடைய மகாத்மியத்தை என்னால் சொல்ல முடியாது, அதனுடைய மகாத்மியத்தை வேதமே எடுத்து சொல்றது. வேத ஏவது மகாத்மியம் வைதிகஸ்ய அப்ரவீத் முதா. வைதிகனுடைய மகாத்மியத்தை பற்றி வேதமே எடுத்து சொல்லியிருக்கு. போயிட்டே இருக்கு. இந்த 59 ஸ்லோகம் வரையில் ஆயிருக்கு. இதோட வச்சுப்போம். அடுத்த கிளாஸ்ல